ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். டெத் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்குறோன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். இறந்த சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து மூலமாக அப்ளை பண்ணி எப்படி வாங்கி ஆன்லைன் மூலமாக பிடிஎஃப்லேயே வந்து எஃப்ஐஆர் காப்பி இல்லாமல் வந்து எப்படி வாங்குறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மொபைல் இல்லைன்னா பிசி ரெண்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. மொபைலில் வந்து ப்ரௌசரில் போயிட்டு டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு டவுன் பஞ்சாயத்து சொல்லி டைப் பண்ணுங்கள். டவுன் பஞ்சாயத்து இதே வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு. ஏற்கனவே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் முதல்ல டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கோம். அது அஃபீஷியல் வெப்சைட்டு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஹோம் பேஜு. இதில் டிபார்ட்மெண்ட் லாகின் அதுன்னு இருக்கு, அது நம்ம தேவையில்ல. இதில் வந்து கீழே வந்துட்டு 3வது ரோலில் வந்து டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கோம். கீழே இதில் டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கான், டெத் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அதில் வந்து போனீங்கன்னா நம்ம வந்து அப்ளை டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கான். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். இதான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் முதல்ல வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் டவுன் பஞ்சாயத், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்கள் ஏஜு, அப்புறம் இறந்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அவங்க மேலே ஆனா பெண்ணான்னு சொல்லி போட்டுங்க, மேலா ஃபீமேலான்னு போட்டுங்க. அப்புறம் அவங்க இறந்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் இருந்தாலும் அவங்க பேரை வந்து கொடுத்துங்க. இதில் அவங்க இறந்தவங்களுக்கு ஃபாதர் நேம் வந்து கொடுக்கலாம். ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் அவங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்து அவங்களோட பின்கோட் நம்பர், எந்த ஏரியாவில் வசிக்கிறேன் பின்கோட் நம்பர் கொடுத்துங்க. இதில் வந்து கீழே வந்து சேமஸ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெர்மனண்ட்டான அட்ரஸ் தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அட்ரஸ் வந்து வேறு ஊருக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோன்னா அதில் மேலே வந்து அந்த சேம்ன்ற அதில் வந்து டிக் வந்து எடுத்து விட்டு நீங்கள் கீழே வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை மேலே இருக்கிற அட்ரஸ்லேயே இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த சேம்ன்றதில் டிக்கு வந்து போட்டுருங்க. சேமஸ் அப்போல் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் வேறு அட்ரஸ் பண்ணிட்டா அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு அப்புறம் பின்கோடு கொடுத்துட்டு அப்புறம் பிளேஸ் ஆஃப் டெத், எந்த இடத்துல வந்து இறந்தாங்க, ஹாஸ்பிட்டலா, வீட்லையா, இல்லை வேறு இடங்கள்லையான்னு சொல்லி கேட்பாங்க. எந்த இடம்னு சொல்லி கொடுத்துங்க. இதில் ஹாஸ்பிட்டல் எது நம்ம வந்து இப்படி தேர்வு பண்ணோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டோர் நம்பரு, அடுத்து வார்டு நம்பர், பின்கோடு, அப்புறம் டெத் அட்ரஸ், எந்த இடத்துல வந்து இறந்தாங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து அட்ரஸ் டிசீஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதில் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, இதில் அட்ரஸ் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. அப்புறம் டவுன் ஆஃப் வில்லேஜ் கொடுத்துங்க. அப்புறம் அவங்க வில்லேஜோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கோம். ரிலீஜன் சொல்கிற இடத்துல ஹிந்து முஸ்லீமா வேண்டாலும் கொடுத்துங்க. அப்புறம் இவர் என்ன வேலை செஞ்சாலும் இறந்து வருவாங்கன்னு சொல்லி கொடுத்துங்க.
மெடிக்கல் அட்டண்டன்ட் ரிசீவ்டு ஃபார்ம் டெத்துன்னு சொல்லியிருக்கோம். அதில் எஸ் ஆர் நோன்னு கொடுத்துங்க. மெடிக்கலி சர்டிஃபைடு எதுவும் எஃப்ஐஆர் கேஸ் எதுக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் எஸ் ஆர் நோன்னு கொடுத்துங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது எஃப்ஐஆர் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நேம் ஆஃப் டிசீஸ், என்ன காரணத்துக்காக இறந்தார். அடுத்து வந்து இறந்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஐ யூஸ் டு ஹேபிட்டலி ஸ்மோக் பண்ணி இறந்தாரா, இல்லை ஸ்மோக் பண்ணி கேன்சர் இதனால் இறந்தாரான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் கொடுத்துங்க. அடுத்து வந்து டொபாக்கோ கில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாரான்னு சொல்லி கொடுத்துங்க. அப்புறம் பான் மசாலா, அப்புறம் ட்ரிங்க் எதுவும் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து கொடுத்துங்க. இது எந்த காரணத்துக்காக இறந்தாங்கன்னு சொல்லி இது கொடுக்குற மாதிரி வந்து நம்ம வந்துருக்கோம். கீழே வந்து ரிமார்க்ஸில் வந்து எதாவது ஒன்று அவர் என்ன காரணத்துக்காக வந்து இறந்தாருன்னு சொல்லி அந்த ரிமார்க்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கோம். கொடுத்து கீழே அப்ளை டெத் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ட்ராக் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கீழே இருக்கும். ட்ராக் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தது வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நம்பர் வந்துடும். அந்த ரிக்வெஸ்ட் நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்தோம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ட்ராக் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே டெத் சர்டிஃபிகேஷன் சர்ச்சுன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, அப்புறம் மேலா ஃபீமேலாக இறந்தவங்க வந்து மேலா ஃபீமேலாக, அப்புறம் இறந்தவங்களோட டேட் ஆஃப் டெத்து என்றைக்கு வந்து இறந்தாங்கன்னு சொல்லி டேட் ஆஃப் டெத் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் சர்டிஃபிகேட் டைப் வந்து இங்கிலீஷில் தமிழ்லையான்னு சொல்லி கேட்கும். அதை என்னென்னு பார்த்துங்க. கொடுத்து ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிரும். அடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதில் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து வேறு யார் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் டவுன் பஞ்சாயத்து மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லா டெத் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஒரிஜினல் மாதிரி பண்ணிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் வாங்கிறது வந்து முதல்த்தையாக வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணணும், அது வக்கீல் மூலமாக வச்சு வாங்குற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி 1 மந்த்துக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு கை கிடைக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே பெர்த் சர்டிஃபிகேட்டு, பிறந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க வந்து என் சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மேலும் இ சேவை சம்மந்தமான அனைத்து சர்டிஃபிகேட்டுகள், சான்றிதழ்கள், இப்படி எத்தனையோ வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.